ஸ்டார்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிவிடெண்ட் டிவிடெண்ட் growth அப்ரோச் அல்லது கார்டன் மாடல் சொல்கிறாங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் எல்லாமே எதிர்பார்க்கக்கூடியது டிவிடெண்ட் டு இன்க்ரீஸ் இயர் ஆஃப்டர் இயர். என்னங்க எல்லாம் அவங்க என்னதான் எதிர்பார்ப்பாங்க? நாட் டு ரிமைன் கான்ஸ்டன்ட். இன் திஸ் கேஸ் expected growth in dividend is taken into consideration for computation of cost of equity. The growth in expected dividend in future may be either at uniform normal rate or it may vary. இந்த growth வந்து என்ன செய்யலாம், அவங்க எதிர்பார்க்குற டிவிடெண்ட் வந்து மேபி எய்தர் அட் யூனிஃபார்ம் நார்மல் ரேட் 5% 5% வருதா, அல்லது இட் மே வேரி அப்படிங்கிறாங்க. அது வந்து என்ன volatile சொல்லுவாங்க இது பேர். Therefore, the dividend growth approach takes into account expected dividend under different growth assumptions. This approach is based on certain assumptions. And the assumptions, current market price of shares depends on future expected dividend. The initial dividend is D naught is greater than 0. Dividend payout ratio is constant. இதெல்லாம் assumptions சொல்றாங்க. சரி, எப்படி சார் நீங்கள் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிப்பீங்க? நான் போட்ட முதலுக்கு எனக்கு என்ன மாதிரி வட்டி வருது, அதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நான் போட்ட பணத்துக்கு எனக்கு என்ன வட்டி வருதுன்னா கேள்வி. அப்போ டிவிடெண்ட் போட்டவங்க ஷேர் ஹோல்டர்ஸில் முதலாளி தானே, அவன் என்ன நினைப்பான், அவன் போட்ட பணத்துக்கு வட்டி என்ன வருதுன்னு கேட்பான். அப்போ இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வட்டி தான். அப்போ டிவிடெண்ட் என்பது அவனுடைய நெட் ப்ராஃபிட். என்னங்க பின்றது பிரைஸ் ஆஃப் ஷேர், அதுதான் அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ கேபிட்டல் சொல்லுங்க இல்லையா, இப்படி தான் நம்ம போடுவோம் கேபிட்டல். நெட் ப்ராஃபிட் அவ்வளோ வச்சுன்னா போட்ட கேபிட்டலுக்கு எத்தனை பர்சன்டேஜ்ன்ற மாதிரி இங்கே வந்து அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, டிவிடெண்ட் டிவைட் பை பிரைஸ் ஆஃப் ஷேர் ப்ளஸ் growth. சொல்லுங்க. அப்போ கேஇ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், டின்றது நெக்ஸ்ட் டிவிடெண்ட், பின்றது ஜின்றது கான்ஸ்டன்ட் growth. அப்போ growthன்னு வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ட் growthன்னு growth. அப்போ ஃபார்முலா படி பார்த்தா டி டிவைடட் பை பி பிளஸ் ஜி அப்படின்றது தான் சிம்பிளான விஷயம். தட் இஸ் கேஇ. இப்போ கேஇயோட ஃபார்முலாவே என்னதான், டி பி பிளஸ் ஜி. வாட் இஸ் டி1? டி1 இஸ் நத்திங் பட் டிஓ பிளஸ் ஜி. என்னங்க வாட் இஸ் டிஓ? டிஓன்றது வந்து டிவிடெண்ட்டு, இனிஷியல் இருக்கக்கூடிய டிவிடெண்ட்டு, லாஸ்ட்ல கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட். லாஸ்ட்ல growthோட சேர்த்து கிடைக்கும் இல்லையா. அப்போ D1 என்பது என்னது, D plus G growthோட சேர்ந்து கிடைக்குது. If flotation cost is considered in case of newly issued equity shares, then cost of equity under this approach will be calculated. The same concept of dividend divided by price of share plus G பதில் இங்க வந்து floating cost. floating cost னா ஒரு 10 லட்சம் ஷேர் வாங்கினா அதுக்கு ஒரு இனிஷியலாக நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க, அது பேர் என்ன சொல்லுங்க, floating cost. அப்போ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு கேட்டால் எஸ், திஸ் இஸ் ஆல் டு பி கன்சிடர்டு. இதே நீங்கள் என்னதாம்மா பண்ணி ஆகணும், கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட்னா என்ன, அந்த டிவிடெண்ட் growth அப்ரோச்சோடைய ஃபார்முலா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். டிவிடெண்ட் அப்ரோச் ஃபார்முலா நிறைய மாடல் இருக்குது, இனிமேல் பார்க்க போகிறோம். பட் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது டிவிடெண்ட் growth அப்ரோச் மாடல். திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் சிஏ ஃபைனல், சிஏ அண்டு சிஎம்ஏ, இன்டர் ஃபைனல் எல்லாத்துக்கும் இது வந்து என்ன செய்யுங்க.